தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்திலும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி. நேற்றைய தினத்திலே லேவியராகமம் 11வது அதிகாரம் 2-3 வசனங்களிலிருந்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு உங்களோடு கூட லேவியராகமம் 11வது அதிகாரம் 4வது வசனத்திலே இருந்து கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போமாக. நேற்றைய தினத்திலே எவைகளை புசிக்கலாம், அவைகள் பரிசுத்தமானவைகள் ஆகையினால் நீங்கள் புசியுங்கள் என்று சொல்லி தியானித்தோம். இன்றைக்கு எதை புசிக்க கூடாது என்பதை குறித்து நாம் இன்னும் ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம், ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு கூட. லேவியராகமம் 11:4 விதமாக சொல்லுகிறது, ஒட்டகமானது அசை போடுகிறதாய் இருந்தாலும் அதற்கு விரிகுழம்பு இல்லாதபடியால் அது உங்களுக்கு அசுத்தமாய் இருக்கும். அசுத்தமானதை நீங்கள் எந்த விதத்திலும் உங்களுக்குள்ள நீங்க அனுபவிக்க கூடாது, உட்கொள்ளக்கூடாது, உள்வாங்கிக் கொள்ளக்கூடாது. 2 கண்டிஷன் ஆண்டவர் நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம். ஒன்று, விரிகுழம்பு இருக்கணும். 2வது, அசை போடணும். அதை நீங்கள் அனுபவிக்கலாம். அது உங்களுக்குரிய ஆசீர்வாதம், அது பரிசுத்தமானது. இன்றைக்கு சொல்லுகிறார், அது 2ல் 1 அசை போடுவது. ஒட்டகத்தினிடத்தில் அசை போடுகிற குணம் உண்டு. ஒட்டகத்தினிடத்தில அசை போடுகிற ஒரு குணம் உண்டு. ஆனால் அதற்கு விரிகுழம்பு இல்லை. இதை புசிக்கலாமா? ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை. அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், அரைகுறையான அனுபவம். அதை உன்னிடத்திலே நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அரைகுறையான அனுபவம். இந்த அரைகுறையான அனுபவம் உன்னிடத்திலே இருக்கக்கூடாது. அது அசுத்தமானது என்று சொல்லுகிறார். 2 காரியத்துல 1, அசை போடுகிற குணம் இருக்கு, ஆனால் விரிகுழம்பு இல்லை. பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை இல்லை, ஆனால் தியானிக்கிற அனுபவம் எல்லாம் இருக்கு. ஆண்டவர் அரைகுறையானதை அவர் என்றைக்குமே ஆண்டவர் ஏற்றுக்கொள்வது இல்லை. அரைகுறையான வாழ்க்கை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அரைகுறைவான வாழ்க்கை என்று சொல்லும் போது அதுக்கு பல காரியங்களை சொல்லலாம். சிலர் பார்த்தீங்கன்னா வேதத்தை கேட்க மாட்டாங்க, வேதத்திலிருந்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா ஜெபம் பண்ணுவாங்க. வேதத்தை கேட்க மாட்டாங்க, நான் ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் சொல்லுகிறாரு, வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. 2 வேணும், 2மே இருக்கணும். அடுத்தது பாருங்க, பிரசங்கத்தை கேட்பார்கள், அதன்படி செய்ய மாட்டாங்க. இன்னும் சில ஊழியக்காரங்களே இருக்கிறாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, தங்கள் வாழ்க்கையில பிரதிபலிக்க மாட்டாங்க, அதை பிராக்டிக்கலா செயல்படுத்த மாட்டாங்க. சத்தியத்தை அறிந்தவர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு சத்தியத்தை பற்றி நல்ல நாலேஜ் எல்லாம் இருக்கும், ஆனா சத்தியத்தினால ஒரு விடுதலை அவர்களுக்கு கிடைச்சிருக்காது. இது இந்த அனுபவம் இருக்கு, இது அரைகுறையான அனுபவம். கர்த்தருடைய பார்வையில இப்படிப்பட்ட அரைகுறையான அனுபவத்தை கர்த்தர் சொல்லுகிறார், அது உங்களுக்கு அசுத்தமானது. ஜெபம் பண்ணுவேன் இல்லைங்க, பைபிள்லாம் நான் வாசிக்க மாட்டேங்க, ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் சொல்றாரு, அது அசுத்தமானது. பிரசங்கம் எல்லாம் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்பேங்க, ஆனா இந்த காலத்துல அது எப்படிங்க கை கொள்ள முடியும்? ரொம்ப கஷ்டங்க, அது முடியாது.
ஆண்டவர் சொல்றாரு அது ரொம்ப அசுத்தமானது. நான் நல்லா பிரசங்கிப்பேன், ஆனா கடைப்பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு. கர்த்தருடைய பார்வையில் அது அருவருப்பானது. சத்தியத்தை நல்லா கேட்பேன், ஆனா அந்த சத்தியத்தினால எனக்கு ஒரு விடுதலையே இல்லை. கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பானது. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம பூரணப்பட்டவர்களாக இருக்கணும். ரெண்டுமே இருக்கணும். பிரித்தெடுக்கப்பட்ட, தியானிக்கிற 2 அனுபவங்களும் இருக்கணும். ஆனா ஒட்டகத்துக்கிட்ட ஒரே ஒரு அனுபவம் தான் இருக்கு. அன்பானவர்களே, உங்களிடத்திலையும் 2 அனுபவங்களும் இருக்கணும். ஒட்டகத்தை போல நீங்க இருக்கக்கூடாது, ஒட்டகத்தை போல நீங்க காணப்படக்கூடாது. கர்த்தர் தாமே ஆண்டவர் எதிர்பார்க்கிற இந்த 2 விதமான அனுபவங்களோடு ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபம் பண்ணுவோமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, உங்க பார்வையில பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைகளோடு உங்களுடைய திவ்ய கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, அரைகுறையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எங்க வாழ்க்கையில வேண்டவே வேண்டாம். வேதத்தை நேசித்து ஜெபிக்க, வேதத்தை கை கொண்டு ஜெபிக்க, வேத வசனத்தினால் சத்தியத்தினால் விடுதலை பெற்றவர்களாக நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அரைகுறையான வாழ்க்கையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். வார்த்தைகளை கேட்ட உங்க பிள்ளைகள் தங்களை உய்த்து ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்குள்ளே தேவநாம மகிமைக்காக ஜீவிக்க சுத்தமான வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன்,